சாதி, உட்சாதி, கிளைச்சாதி, நீங்க அது வேற என்ன நாடி நரம்பு சாதி என்ன வேணாலும் பேர் வச்சுங்க. இந்த சாதிகள் ஏதாவது இன்னொரு சாதியை சமம் என்று என்னைக்கா சொல்லியிருக்கா? எவன் இன்னொரு சாதியை தனக்கு கீழானவனா கருதுகிறானோ அவனை பிடிச்சி உட்கார வச்சு உட்கார்றா, எப்படா அவங்க சாதி வசதியான சாதி கொஞ்சம் சொல்றா. சாதியின் மானத்தை காப்பதற்காக, குடும்ப கௌரவத்தை காப்பதற்காக அவன் ஒரு தியாகி. போவன் இன்னொரு சாதி வணங்குற கடவுளை நம்ம கும்பிட மாட்டோம். நம்ம எல்லாரையும் படைச்சவர் கடவுளும். ஆனா கடவுளுக்கு கம்யூனிட்டி சர்டிபிகேட் வச்சிருக்கிறோம். நம்ம 5 வருஷம் கூட காத்திருந்து கொண்டு இருக்காங்க. காது குத்துறேன், சடங்கு பண்ணணும் என்றெல்லாம் சொல்லி அழைத்து போய் வெட்டி கொண்டிருக்கிறார். ஒரு ஊரை துப்புரவு செய்யக்கூடிய ஒருவரை நம்ம அவன்னு சொல்லுவோம். ஆனா கோயில்ல மணியாற்ற ஒருத்தரை அவர்னு சொல்லுவோம். நம்ம மொழியில கூட யாருக்கும் சமத்துவத்தையோ சலுகையோ கொடுத்துட மாட்டோம். மதச்சார்பற்ற ஒரு அரசாங்கம் நமக்கு இருக்கு. ஆனா சாதி சார்பற்ற அரசாங்கமா நமக்கு இருக்குதா அப்படின்னா, எந்த ஒரு தலித் குடியிருப்பாவது ஒரு அரசு கலைக்கல்லூரி, ஒரு உயர்நிலைப் பள்ளி, ஒரு மருத்துவமனை, ஒரு பேருந்து நிலையம், ஒரு வங்கி, ஒரு இன்சூரன்ஸ் அலுவலகம் என்னமாவது ஒண்ணுமே நாங்க டாஸ்மாக் இருக்குதான் போய் பாருங்க. கொலைகாரன் உங்கள் தோல் மீது கை போட்டுக் கொண்டு உலாவிக் கொண்டிருக்கிறான். அந்த கொலைகாரன் வேறு யாரும் அல்ல, உங்கள் குடும்பத்தில் ஒரு உங்களுடைய ரத்த சொந்தம், உங்களுடைய பெற்றோர். சாதிதான் சமூகம் என்றால் வீசும் காற்றில் விஷம் பரவட்டும். யாவரும் கேளீர் என்கிற இந்த தலைப்பை, எனக்கு அதிலேயே பிரச்சனை இருக்கு. யாவரும் கேளீர் என்றால் அனைவரும் உறவினர் அப்படின்னு அதுக்கு பொருள் அதானே? சரி, நம்ம உறவினர் எல்லாருமே யார் யார் அப்படின்னு கொஞ்சம் கேட்டு பார்ப்போமா? எல்லாரும் உறவினர் அப்படிங்கிறது ஒரு லட்சிய முழக்கமா வேணுமா இருக்கலாம் ஒழிய, இன்னைக்கு சமகால வாழ்க்கையில நம்ம குடும்பத்துல நமக்கு உறவினர்கள் என்று இருக்கக்கூடிய எல்லாரும் கிடையாது. நமக்கு உறவினராக இருக்கிற எல்லாருமே ஒரே ஒரு சாதியை சேர்ந்தவர்கள் தான். அப்போ இந்த யாவரும் கேளீர் என்பதே ஒரு வகையில் பார்த்தோம்னா ஒரு லட்சியவாத முழக்கம் தானே ஒழிய, அது நிச்சயிக்கப்பட்ட சமகாலத்திற்கு இருக்கக்கூடிய யதார்த்தத்தோடு அது பொருந்துவதாக இல்லை அப்படிங்கிற ஒன்று. ஆனால் இந்த லட்சியத்தை நோக்கி தமிழ் சமூகத்தை கூட்டிகிட்டு போகணுங்கிற உங்கள் ஆசையை நான் மதிக்கிறேன், பாராட்டுறேன். இன்னொன்று, இந்த யாவரும் கேளீர் என்கிற இந்த சொற்றொடருக்கு முன்னாடி ஒரு இருக்கு. அது என்னன்னா, யாதும் ஊரே என்ற ஒரு, இந்த யாதும் ஊரே என்பதும் ஒரு பிரச்சனை தான். ஏன்னா நம்முடைய வாழ்விடங்கள் ஊர் சேரி என்று இரண்டாக இருக்கிற போது யாதும் ஊரே அப்படிங்கிறதும் சிக்கல் தானே. யாதும் ஊரே என்று சொல்லுகிற போது சேரி என்கிற ஒன்று அதிலிருந்து விலக்கப்பட்டதாக, ஒதுக்கப்பட்டதாக இருக்கிறது. இந்த ஊர் சேரி என்கிற இந்த 2 வாழ்விடத்திற்கு முன்னால் அக்ரஹாரம் என்ற ஒன்று இருந்தது. அக்ரஹாரம், ஊர், சேரி, இந்த 3 பிரிவினை இருந்தது நம்முடைய வாழ்விடத்தில். இந்த அக்ரஹாரங்கள் இன்றைக்கு அழிந்திருக்கிறது என்று சொல்ல முடியாது, மறைந்திருக்கிறது, அல்லது வேறு வடிவத்தில் அது மறு வைத்துக் கொண்டு இருக்கிறது. அது மறு வச்சுக்கிட்டு எங்க இருக்குதுன்னா, அது அப்பார்ட்மெண்ட்டுகளில் இருக்கிறது, கேட்டட் கம்யூனிட்டியில் இருக்கு, அப்புறம் என்ஆர்ஐங்கிற பேர்ல இருக்கு, அது பல பேர்ல இருக்கு. அப்போ அக்ரஹாரம் இன்னைக்கு மறைந்திருக்கிறது. ஆனால் அக்ரஹாரம் கற்றுக் கொடுத்து விட்டு போன அத்தனை அனாச்சாரங்களோடும் ஊர் மாறி இருக்கிறது. இந்த ஊர் என்பது சாதிகளில் இருக்கக்கூடிய தொடத்தக்க சாதிகள் சேர்ந்து வாழக்கூடிய இடமாக இருக்கிறது. ஊர் என்பது தொடத்தக்க சாதிகளுடைய வசிப்பிடங்கள். அந்த ஊரும் தெருக்கள் என்பவை சாதி வாரியான தெருக்களாக இருக்கிறது. அப்போ ஊர் என்பது சாதி வாரியான தெருக்களினுடைய ஒரு தொகுப்பு என்று வேணால் நீங்க ஊரை வரையறுக்கலாம். இந்த அக்ரஹாரத்துக்கும் ஊருக்கும் ஒதுக்கி வைக்கப்பட்டதாக சேரி என்பது இருக்கிறது. சேரி, காலனி, அம்பேத்கர் நகர், காமராஜ் நகர், அண்ணா நகர், லொட்டு, லொசுக்கு, இது பேர்ல இருக்கிறது எல்லாமே என்னன்னா இந்திரா நகர்,
இது எல்லாமே என்னன்னு சொன்னால், நீங்கள் நகர்னு சொன்னாலும் சரி, சேரின்னு சொன்னாலும் ஏன்னா ஏன் இதை நான் வலியுறுத்துறேன்னா, இப்போ சமீபத்தில் ஒரு உத்தரவு போடப்பட்டிருக்கு. தமிழ்நாடு அரசு இந்த ஊர் பெயர்களில் குடியிருப்பு பகுதிகளில் இருக்கக்கூடிய இந்த காலனி போன்ற சொற்கள் எல்லாம் நாங்கள் நீக்கம் செய்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பிரச்சனை என்னன்னா, நீங்கள் காலனின்னு நீக்கம் செஞ்சாலையும் அது நகர்ன்ற பொருள் இருக்கும். நீங்கள் நகர்னு நீங்கள் சொல்லலை அப்படின்னு சொன்னால் கூட, நீங்கள் ஒரு வட்டம் அப்படிங்கிற அளவில் இருக்கக்கூடிய தாலுக் லெவல் அந்த மாதிரியான ஒரு மிடில் டவுன் ஏரியாவுக்குள்ளே போனீங்கன்னா அங்கே டவுன் என்பது ஒன்றாக குறிக்கப்படும். அங்கே டவுன் என்பது அது ஊராக இருக்கும். சேரிங்கிறது அங்கே வேற ஏதாவது ஒரு பேரில் இருக்கும். அப்போ நம்ம யாதும் ஊரே அப்படிங்கும் போதே அது சேரியை உள்ளடக்கியதா உள்ளடக்காததா, அகரகாரமும் அதுக்குள்ள சேர்ந்திருக்குதா இல்லையா அப்படிங்கிற நம்முடைய வசிப்பிடத்திலிருந்தே இந்த பிரச்சனை தொடங்குவதாக நான் புரிந்து கொள்கிறேன். சுபவி எனக்கு முன்னாடி பேசும்போது ஒரு ரெஃபரன்ஸ் சொன்னாங்க, இந்தியாவில் இருக்கக்கூடிய சாதிகளின் எண்ணிக்கையை பற்றி. நீங்க நிதி ஆயோக்கினுடைய துணைத் தலைவராக இருந்த அரவிந்த் பனகாரியா, நீங்க இப்ப கூட கூகுள் பண்ணலாம். அந்த அரவிந்த் பனகாரியா அவர் ஒரு புள்ளி விவரத்தை சொன்னார். 2015 நினைக்கிறேன் அவர் சொன்னது. அதை நீங்க எடுத்து பாருங்க. இந்தியாவுடைய மொத்த சாதிகளுடைய எண்ணிக்கை, சாதிகள், உட்சாதிகள், கிளைச்சாதிகள் என்று இருக்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை அது எவ்வளவு அப்படின்னு சொன்னீங்கன்னா 46 லட்சம் பெயர்களில் இருக்கிறது. ஒரு 6000 சொன்னாரு. அரவிந்த் பனகாரியா சொன்னதை நீங்க கூகுள் பண்ணி பாருங்க. 46 லட்சம் பெயர்களில் சாதிகள், உட்சாதிகள், கிளைச்சாதிகள் இருக்கின்றன. இந்த 46 லட்சம் சாதிகளுடைய பெயர்களையும் வரிசையாக எழுதி ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் நீங்கள் படித்தால் 355 நாட்கள் சாதியின் பெயரை படித்து முடிப்பதற்கு மட்டுமே தேவைப்படும். படிச்சு முடிக்கவே 355 நாள்னா அதை ஒழிச்சு முடிக்கிறதுக்கு நீங்க எத்தனை ஆண்டுகள் சிரமப்பட வேண்டியிருக்கும், உழைக்க வேண்டியிருக்கும் யோசிங்க. அதனால சாதி என்பது ஏதோ ஒரு இடத்துல, திருநெல்வேலியில, தூத்துக்குடியில, கடலோரத்துல அல்லது தெற்க அங்க மட்டும் மையம் இருக்குது, நம்ம எல்லாம் அப்படியே கலத்தி வச்சுட்டு தான் இங்க வந்துருக்கணும்னு நினைச்சுக்காதீங்க. நம்ம எல்லார்கிட்டையும் இருக்கு சாதி, எல்லார்கிட்டையும் இருக்கு. இப்ப இந்த எல்லார்கிட்டையும் இருக்கிற அந்த சாதி ஏதோ ஒரு சுர்ஜித்தினுடைய அருவாளில் தான் வெளிப்பட்டுச்சா அப்படின்னா கிடையாது. அந்த சுர்ஜித்துக்கிட்ட இருந்தது ஒரு அருவாள். அந்த அரிவாள் பல வடிவங்கள்ல நம்ம கிட்ட வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கு. நீங்க ஒரு 2 பேர் இந்த இடத்துல திடீர்னு ஏதாவது ஒரு வாக்குவாதம் சண்டை முத்திருச்சுன்னு சொன்னா அந்த 2 பேரும் பேசிக்கிற அல்லது சண்டை போடும்போது அவர்கள் பயன்படுத்தக்கூடிய வசவு சொற்கள் ஒரு 2-3 வார்த்தைகளுக்கு பிறகு பொதுத்தன்மையிலிருந்து நழுவி அது யாரை தாக்க வேண்டுமோ, யாரை திட்ட வேண்டுமோ அவரை பற்றிய சாதி பெயரொட்டோடு வைத்து அவரை சாதி ரீதியாக இழிவுபடுத்தி பேசுவதாகவோ அல்லது பெண்ணுடைய உறுப்புடன் இணைத்து பேசுவதாகவோ தான் நம்முடைய வசவு சொற்களே இருக்கிறது. நீங்க ஒருத்தர் இழிவுபடுத்தணும்னா அவருடைய பிறந்த சாதியை தவிர்த்த அவரை விட சாதி அடுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு சாதியின் பெயரை சொல்லி நீங்க அவர் திட்டினா போதுமானது. அவர் இன்சல்ட் பண்ணதான் நீங்க திருப்தி அடைவீங்க. அந்த சம்பந்தப்பட்டவருமே தான் இன்சல்ட் ஆனதா நினைச்சுப்பார். அப்ப இந்த சாதிங்கிற ஒரு விஷயம் எதையெல்லாம் கட்டுப்படுத்துது, அது வெறுமனே ஒரு இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிற மாதிரி அல்லது ஒரு பெருந்தளத்துல விவாதிக்கிற மாதிரி அது வெறும் ஆணவ படுகொலையில மட்டும்தான் வெளிப்படுதானா கிடையாது. சாதி என்பது நீங்கள் சொத்துடையவராக இருக்கலாமா இல்லையா என்பதை தீர்மானிக்கிறது. நீங்கள் எங்கே வசிக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்கிறது. நீங்கள் என்ன தொழில் செய்ய வேண்டும் என்பதை தீர்மானிக்கிறது. அம்பேத்கர் என்ன சொல்றாருன்னா, சாதி என்பது ஒரு வாழும் கடந்த காலம் என்று சொல்லுகிறார். வாழும் கடந்த காலம்னா நாம அதை எப்பயோ விட்டுட்டு வந்திருக்கணும். ஆனா அது நம்மளை துரத்திக்கிட்டே வந்திருக்குது. இத்தனை தலைமுறையா 21ஆம் நூற்றாண்டுலையும் அது தன்னை நிலைநிறுத்தி கொண்டிருக்கிறது. நம்ம வாழ்க்கையினுடைய பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் எல்லாவற்றையும் தீர்மானிக்கக்கூடியதாக அது இருந்து கொண்டிருக்கிறது. அப்ப அந்த சாதியை வரையறுப்பதற்கு பலர் முயற்சித்து பார்த்திருக்கிறார்கள். ஆனால் அப்படி முயற்சித்ததில் ரொம்ப ஒரு எளிமையான ஒரு விளக்கத்துக்கு நம்ம போலாம்னா, சாதிங்கிறது வேற ஒண்ணும் கிடையாது. சாதிங்கிறது ஒருவர் யாரை திருமணம் செய்து கொள்ளலாம் அல்லது யாரை திருமணம் செய்து கொள்ளக்கூடாது என்பதற்கான எல்லை, அதான் சாதி.
இந்த எல்லையை நீங்க தாண்டறீங்களா இல்லையாங்கிறது தான். தாண்டறதுக்கு முயற்சி பண்ணதுக்காக தான் கொண்டாங்க ஒருத்தனை, இல்லையா? அது வந்து நீங்க தாண்டினீங்கன்னா கொள்ளுவாங்க. இந்த தாண்டறதுல இதுல வந்து அந்த பொண்ணு தப்பிச்சிட்டா. ஆனா எவ்வளவு நாளைக்கு விட்டு வச்சிருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. இப்போதைக்கு அந்த பொண்ணு தப்பிச்சிருக்கு. அப்ப இந்த சாதிங்கிறது ஒருவரை யாரை திருமணம் செய்து கொள்ளலாம், செய்து கொள்ளக்கூடாது என்பதற்கு எல்லை என்கிற போது இந்த எல்லையை தாண்டாமல் கவனமாக பார்த்து கொள்ளக்கூடிய பொறுப்பு யாருக்கிட்ட கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா பெண்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கு. இந்த 4.6 மில்லியன் 46 லட்சம் சாதிகள் இருக்குல்ல, இந்த 46 லட்சம் பேர்களில் இருக்கக்கூடிய சாதி, உட்சாதி, கிளை சாதி, நீங்க அது வேற என்ன நாடி நரம்பு சாதி என்ன வேணாலும் பேர் வச்சுங்க, இந்த சாதிகள் ஏதாவது இன்னொரு சாதியை சமம் என்று என்னைக்காவது சொல்லியிருக்கா? நீங்க இங்க இருக்கிற யாராவது ஒருத்தர் எழுந்து இல்ல எங்க சாதிக்கு இணையாக சமமாக இன்னொரு சாதி இருக்குன்னு யாராவது உங்களால ரெஃபர் பண்ண முடியுமா? அப்போ சாதியினுடைய அடிப்படையான குணம் என்பதே, அதனுடைய தன்மை என்பதே, எந்த ஒரு சாதியும் இன்னொரு சாதியை சமம் என்று ஒத்துக்கொள்ளாது. அப்ப அடிப்படையிலேயே சமம் என்று இன்னொரு சாதியை ஒத்துக்கொள்ளாத நாம் எப்படி இன்னொரு சாதியில போய் கல்யாணம் பண்ணுவோம்? இன்னொரு சாதியோட சேர்ந்து நம்ம வாழ்ற இடம் பிரிஞ்சு கிடக்கு. இன்னொரு சாதி புழங்குற கிணத்துல நம்ம தண்ணி குடிக்க மாட்டோம். இன்னொரு சாதி வாய் வச்சு குடிச்ச டம்ளர்லாம் நம்ம டீ குடிக்க மாட்டோம். இன்னொரு சாதி வணங்குற கடவுளை நம்ம கும்பிட மாட்டோம். நம்ம எல்லாரையும் படைச்சவர் கடவுளும். ஆனா கடவுளுக்கு கம்யூனிட்டி சர்டிபிகேட் வச்சிருக்கிறோம் நம்ம. அப்ப கடவுளை வந்து நம்ம வணங்க மாட்டோம். எந்த இடத்தில் இருக்கிற கடவுளை வணங்க வேண்டும் என்பதை அந்த கடவுளால கூட தீர்மானிக்க முடியாது. அத சாதி தான் தீர்மானிக்குது. அப்போ நீங்க எல்லாமே நீங்க ஒன்னாக இல்லாத போது பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் பயன்படுத்துவது என்பது சாதி உங்களுக்கு கற்றுக் கொடுத்ததைத்தான் நீங்கள் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறீர்கள். சாதி கற்றுக் கொடுத்ததை எல்லா நிலைகளிலும் கடைபிடித்துக் கொண்டிருக்கிற நீங்கள் நான் திருமணம் என்று வருகிற போது எப்படி அதை தாண்டுவோம்? இந்த கேள்வியை நம்ம வந்து எழுப்பிக்கிட்டோம்னா ரொம்ப நேர்மையா, அப்ப திருமணம் சாதி அப்ப எப்படி அதை ரீஇன்ஃபோர்ஸ் பண்றதுக்கு பாக்குறாங்க அப்படின்னா, நடைமுறை வாழ்க்கையில் உனக்கு தேவையான அளவுக்குலாம் நீங்க சாதியை மீறிக்கலாம். இப்ப இங்க இருக்கிற யாராவது எல்லாருமே நம்ம ஒரு சாதியில பிறந்திருக்கிறோம். இந்த ஒவ்வொரு சாதிக்கும் ஒரு தொழில் சாஸ்திரப்படி நேர்ந்து விடப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு தொழிலுக்கும் ஒரு சாதி இருக்கு. இது ஒரு ஒரு சாதியை வந்து நம்ம அதோட அட்டாச் பண்ணிருக்கிறோம். அப்போ இந்த ஒவ்வொரு சாதிக்கும் ஒரு தொழிலை தான் இன்னைக்கு நம்மளாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோமா? கேமராமேனுக்கு ஏதாவது சாதி இருக்கா? ப்ரோக்ராம் ப்ரொடியூசருக்கு ஏதாவது சாதி இருக்கா? இல்ல வேற இங்க இருக்கிறவங்க பல தொழில்கள் இருப்பீங்க, படிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, இவங்களுக்குலாம் தனித்தனியா சாதி இருக்கா அப்படின்னா கிடையாது. அப்ப அடிப்படையில் நம்ம என்ன பண்ணிருக்கிறோம்? நம்ம சாதி சொல்லி கொடுத்தத மீறி இருக்கோம். சாதி சொன்னதை கடந்து வந்திருக்கிறோம். முழங்காலுக்கு கீழே வந்து வேட்டி கட்டக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்லுது. நம்ம கட்டுறோமா இல்லையா? தரையை பெருக்கிற அளவுக்கு பேண்ட் போடுறோமா இல்லையா? பெண்கள் மேலாடை உடுத்தக்கூடாது என்று சில சாதிகளுக்கு கட்டுப்பாடு இருந்தது. இன்னைக்கு சொல்ல முடியுமா? நீங்க தமிழ்நாட்டில் தோல் சிலை போராட்டம் திருவிதாங்கூர்ல நடந்தது. தோல் சிலை போராட்டம். கேரளாவில் மாறுமறைக்கான் சமரம்னு நடந்துச்சு. இன்னைக்கு அப்படி யாரையா சொல்ல முடியுமா மேலாடை போடக்கூடாதுன்னு? என்ன உடை உடுத்துவது, என்ன உடை உடுத்த மாட்டோம் என்பது அவரவர்களுடைய உடை சுதந்திரம். சாதியை மீறி இருக்கிறோம். எல்லாத்திலையும் மீறி வந்த நம்ம திருமணம் என்று வருகிற போது சாதியை மீற மாட்டேங்கிறோம். ஏன் அப்படின்னா, மற்ற இடங்களில் மீறினாலும் திருமணத்தை சொந்த சாதியிலே செய்து கொண்டால் வேறு சாதியின் ரத்தம் கலக்காமல் சொந்த சாதியின் ரத்தமே கலப்பதன் மூலமாக நம்முடைய சாதியின் புனிதம், தூய்மை காப்பாற்றப்படுவதாக நாம் நம்புகிறோம். இப்போ ஒரு மனித இனத்தை சேர்ந்த ஒருவர் அதே மனித இனத்தை சேர்ந்த இன்னொருவரோடு கலப்பதில் என்ன வந்து பிரச்சனை வரும்னு நம்ம எங்கேயா கேட்குறோமா? அதை கூட இப்போ கலப்பு திருமணங்கிறத கூட இன்னைக்கு இளைஞர்கள் ரொம்ப நேரடியாக கேட்குறாங்க. கலப்புனா என்னங்க, மாட்டுக்கும் மனுஷனுக்குமா கல்யாணம்னு கேட்குறாங்கல்ல. மனுஷனுக்கு தான் தனியாக, அதை போய் எப்படி நீங்கள் வந்து கலப்புன்னு சொல்ல முடியும்? அப்படின்னா சாதி கலப்பதைத்தான் அவர்கள் கலப்பு திருமணம் என்று சொல்லுகிறார்கள். அப்போ இந்த சாதி கலப்பது என்பது யார் முடிவெடுக்கிற விஷயம் அப்படின்னா, குடும்பங்கள் சேர்ந்து நம்மளுடைய திருமண பத்திரிகையிலே எப்படி இருக்கும்? இருவீட்டார் அழைப்பு தான் இல்லையா? அப்படிதான் இருக்கு. இருவீட்டார் அழைப்பு குடும்ப பெரியவர்களால் நிச்சயிக்கப்பட்டு அப்படிதான் நம்ம வந்து சொல்றோம். அப்ப இந்த குடும்ப பெரியவர்கள் அவங்க எதை நிச்சயிப்பாங்க அப்படின்னா, 7 ஊர் தேடியாவது
10 matrimonial.comல தேடியாவது உங்க சொந்த சாதியில தான் பார்ப்பாங்க. அப்ப இந்த சொந்த சாதியில் தேடி திருமணம் செய்து கொண்டால் அப்படி சொந்த சாதி ரத்தமே நம்முடைய உடம்பில் கலக்கும். ஆகவே நம்முடைய சாதியினுடைய தூய்மை கெட்டுவிடாது என்று ஒவ்வொரு சாதியும் நம்புகிறது. அப்ப இந்த ஒரு சாதியினுடைய உடலில், ஒரு சாதியினுடைய ரத்தத்தில் இன்னொரு சாதியின் ரத்தம் கலக்காமல் பார்த்துக் கொள்வது பொறுப்பு யாருக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்குன்னா அது பெண்ணிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அதனாலதான் பெண்கள் படிக்க போலாமா வேணாவா, படிக்க போறதுனா எவ்வளவு படிக்கலாம், படிச்சாலையும் அவங்கள யாரெல்லாம் வந்து கண்காணிக்கிறது. ஒரு பெண் வீட்டை விட்டு வெளியே வருகிறார் என்றால் ஊரில் இருக்கின்ற அத்தனை கண்களும் கண்காணிக்கும். ஒரு பெண் வழக்கமாக கல்லூரி முடிந்து 5 மணிக்கு வர வேண்டியவள் ஒரு 9 மணிக்கு தன்னந்தனியாக வந்து இறங்கினால் அவள் ஏன் இவ்வளவு நேரத்துக்கு வருகிறாள் என்று ஊரே கண்காணிக்கும். வழக்கத்திற்கு மாறாக அன்றைக்கு ஏதோ ஒரு காரணத்தினால் தாமதமாகிவிட்டது என்று ஒரு பையன் கொண்டு வந்து அவளை டிராப் பண்ணான்னா வர்ற வழியெல்லாம் கண்காணிக்கும். ஏன் அப்படின்னா இந்த பெண்ணுடைய உடம்புல என்ன கலந்துச்சோ தெரியலையே. பெற்றவங்க சொல்றாங்கல்ல, அடி வயிற்றுல நெருப்ப கட்டிக்கிட்டு இருக்கிறேன், ஃபயர் சர்வீஸ் எப்ப கூப்பிடுறதுன்னு தெரியலங்கிறாங்கல்ல. அது காரணம் வேற ஒண்ணும் கிடையாது. வேறு சாதியினுடைய ரத்தம் கலந்துருமா கலக்காதா, கலக்காம காப்பாத்தணுமே என்பதுதான். அப்ப கலக்காம காப்பாத்தணும் என்ன பண்ணணும் அப்படின்னா, என் பொண்ணு மேல கை வச்சினா, என் பொண்ணோட பழகினா, என் சாதி ரத்தத்துல உன் சாதி ரத்தத்தை கலக்க விரும்பினா நீ உயிரோட வாழ முடியாது. இதுதான். நீங்க சாதிங்கிற ஒண்ணை வச்சுக்கிட்டு சாதிங்கிற ஒண்ணு அடிப்படையிலேயே அன்றாட வாழ்வின் எல்லா தருணங்களையும் அமைத்துக் கொண்டு திருமணத்துல மட்டும் அவங்க மீறுவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறதோ, இதெல்லாம் இயல்பாக நடக்கும் என்று நாம் நம்புவதோ ஒரு வகையான மூட நம்பிக்கைன்னு நம்ம சொல்லலாம். சரி, அப்ப இதுக்காக யாரும் காதலிக்க மாட்டாங்களா அப்படின்னா, இதெல்லாம் பார்த்துக்கிட்டோ உத்தரவு கேட்டுக்கிட்டோ யாரும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது இல்லை. அபூர்வமாக காதல் வருகிறது. அது ஒரு இயல்பான மனித சுபாவம். நீங்க ஒண்ணும் இல்லை, இப்ப அடுத்து ஒரு இந்த ஆடி மாசம் முடிஞ்சிச்சுல்ல, இந்த ஆடி மாதம் முடிந்த பிறகு உடனடியா முகூர்த்தம்லாம் ஸ்டார்ட் ஆயிடும். தயவு செய்து இங்க இருக்கக்கூடிய ஆய்வாளர்கள், சேனல்கள், நீங்க போய் சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு 1000 கல்யாண மண்டபம் இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த 1000 கல்யாண மண்டபத்தில் ஒரு நாளில் நடக்கக்கூடிய முகூர்த்தத்தில் எத்தனை திருமணங்கள் ஒரே சாதிக்குள் நடக்கின்றன, எத்தனை திருமணங்கள் சாதி மீறி நடக்கின்றன என்கிற ஒரு ஆய்வு நடத்துங்க. ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். இந்த அகமண முறை என்கிற அந்த விஷயத்திற்கு நீங்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய பங்களிப்பா இருக்கும். நீங்க கல்யாண மண்டபத்தில் பூரா போய் சர்வே எடுத்து பாருங்க. 100க்கு 99% கல்யாணங்கள் சாதி மீறி இல்ல, உட்சாதிய மீறி கூட நடந்திருக்காது. அந்த கிளை சாதிகள் அந்த ஒவ்வொன்றிலையும் நுணுக்கமா அடுக்கடுக்கா. அதனாலதான் சாதியை வந்து அம்பேத்கர் என்ன சொல்றாரு, அது பன்ம படிநிலை அப்படின்னு சொல்றாரு. படிநிலை மட்டும் இல்ல, அந்த படிநிலைக்கு உள்ள உட்சாதி கிளைச்சாதிகள் அப்படியே அடுக்கடுக்கா இருக்கு, சுருளா இருக்கு உள்ள. இந்த லேயரை நீங்க பிரிச்சு நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க கல்யாண மண்டபத்தில் போய் இந்த சாதி என்னென்ன சாதின்னு கேட்டு பாருங்க, எல்லாமே ஒரே சாதிக்குள் தான் நடக்கும். ரொம்ப விதிவிலக்காக ஏதாவது ஒரு திருமணம் அரேஞ்சு மேரேஜ் என்கிற வகையில் சாதி மாறியோ மதம் மாறியோ நடந்தால் நாம் வந்து அதுக்கு வெடி போட்டு கொண்டாடிடலாம். அரேஞ்சு மேரேஜ் என்கிற வகையில் இப்படி ஒரு கல்யாணம் கூட நடக்காது. ரொம்ப அபூர்வமாக அங்கொன்றும் இங்கொன்றுமாக காதல் திருமணங்கள் நடக்கும். அந்த காதல் திருமணங்கள் எப்படி நடக்கும் அப்படின்னா, அவங்க 2 பேரும் ஊட்ட விட்டு ஓடி வந்து நம்மள மாதிரி யாராவது நண்பர்களை தேடி பிடிச்சி ஏதோ வந்து திருடிட்டு வந்தவங்களாட்ட தலைமறைவா இருந்து பதுங்கி இருந்து, நம்மளும் யாரோ வந்து ஒரு தேச விரோதிக்கு அடைக்கலம் கொடுத்த மாதிரி நம்மளும் வந்து பதக்குன்னு இருந்து, அப்புறம் கொண்டு போய் அவங்கள திருமணம் செஞ்சு வச்சோம்னா 5 வருஷம் கூட காத்திருந்து கொண்டு இருக்காங்க. காதல் திருமணம் செய்து 5 வருடங்கள் கழித்து 2 குழந்தைகளை அவர்கள் பெற்றெடுத்து வளர்த்து கொண்டிருக்கின்ற நேரத்தில், எங்க பேர பிள்ளைக்கு காது குத்தணும் வாங்க, எங்களுக்கு ஆசையா இருக்குது, எங்களுக்கு உங்களை தவிர யார் இருக்கிறாங்கன்னு சொல்லி நயவஞ்சகமாக அழைத்து போய் காது குத்துறான் சடங்கு பண்ணணும் என்றெல்லாம் சொல்லி அழைத்து போய் வெட்டி கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் நடந்திருக்கிறது. அப்ப நம்ம இன்னைக்கு இந்த ஆணவ படுகொலைகளை பூரா பட்டியல் போடுறதுல ஒண்ணுமே கிடையாது. இந்த ஆணவ படுகொலைகள் நடப்பதற்கு மிக முக்கியமான காரணம் இந்த சாதி தூய்மையை பாதுகாக்க வேண்டும் என்கிற ஒரு வெறி நமக்கு சிறு வயதிலிருந்து ஊட்டப்பட்டிருக்கிறது.
இந்த சாதி தூய்மை என்கிற ஒன்று கற்பிதம். ஏன் கற்பிதம்னா சாதிங்கிற ஒன்னே கற்பிதம் தான். சாதி என்பதே ஒரு நம்பிக்கை தான். சாதினா என்னன்னு உங்களால காட்ட முடியுமா? என்ன இது மைக்கு, என் கையில ஒரு பேப்பர் இருக்கு, நான் கண்ணாடி போட்டிருக்கேன், என் காலில் செருப்பு இருக்கு, இந்த மாதிரி நான் காட்டுறேன்ல, ஒரு மெட்டீரியலா காட்டுறேன்ல. சாதி என்னன்னு உங்களால் காட்ட முடியுமா? அப்ப அது ஒரு கற்பிதம், ஒரு நம்பிக்கை. சாதி என்பதே ஒரு கற்பிதம். அதுல நான் வசந்த சாதி, ஒட்டகத்துக்கு பிறந்தவங்க வசரமா அப்படின்னு நினைக்கிறது அதை விட பெரிய கற்பிதம். அப்புறம் அதுல எங்க சாதி தூய்மையானதுங்கிறது அதுக்கு மேல கற்பிதம். அந்த தூய்மைங்கிறதுக்கு என்ன அளவுகோல்? ஒண்ணுமே கிடையாது. அப்ப கற்பிதங்களின் பெயரால் அடுத்தடுத்த பல கற்பிதங்களுடைய படிநிலைகளை உயர்த்தி உயர்த்தி கொண்டு போய் அந்த கற்பிதத்தை காப்பாற்றுவதற்காக நிஜத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மனிதர்களை வெட்டி குவிக்கிற வேலையைத்தான் இந்த சாதி நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆணவ படுகொலைகள் நிகழ்த்தப்படுவதற்கு மையமான காரணம் அது சாதி தூய்மையை கெடுக்கிறது என்பது ஒன்று. பிறகு இந்த சாதி இன்னொரு சாதியோடு கலக்கும் போது சமூகத்தின் சமநிலை குலைகிறது. இந்த நாட்டில் யார் சொத்து வைத்துக் கொள்ளலாம் என்று சாஸ்திரங்கள் சொல்லி இருக்கின்றன. அப்படித்தான் சொத்து. இன்னைக்கு நீங்க இந்தியாவுடைய சொத்துடைமை வர்க்கத்தை நீங்க கணக்கில் எடுத்தீங்கன்னா சாதி அடுக்குக்கும் அதுக்கு அப்படியே ரிலேட்டிவா அப்படியே இருக்கும். யார் நிலம் வைத்திருப்பவர்கள், யார் தொழில் முதலாளிகள், யார் மிகப்பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களினுடைய தலைமை பொறுப்புகளில் யார் இருக்கிறார்கள், கொள்கை முடிவெடுக்கக்கூடிய பொறுப்புகளில் யார் இருக்கிறார்கள் என்றெல்லாம் நீங்கள் ஒரு கணக்கெடுத்து பார்த்தால் இந்தியாவுடைய சாதி ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குதோ அதே மாதிரிதான் இது எல்லாமே இருக்கும். அப்ப இங்க இருக்கக்கூடிய பொருளாதாரம் என்பது சாதியோடு பின்னி பிணைக்கப்பட்டதாக இருக்கிறது. நீங்க சாதியின் பெயரால் ஒரு அனுகூலமாக அது சாதியினுடைய சாதகமான பலன்களை அனுபவித்து நீங்கள் கைப்பற்றி இருக்கக்கூடிய பொருளாதார ஆதாயங்களை நீங்கள் இழக்க வேண்டியிருக்கும். வெறும் பொருளாதார ஆதாயத்தை மட்டும் சாதி கொடுக்கவில்லை, அரசியல் ஆதாயங்களை கொடுத்திருக்கிறது, அதிகாரத்தை கொடுத்திருக்கிறது. அவருக்கு அவர் நிரூபிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அம்பேத்கர் மாதிரி அவர் போய் உலகத்தில் அத்தனை யூனிவர்சிட்டிக்கு போய் படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு மதிப்பை பெறுவதற்கு இவ்வளவு படிச்ச பின்னாடி மதிப்பு கிடையாதுன்னு வச்சுக்க. சாணி அடிப்போம், அவர் சிலையை உடைப்போம், செருப்பு மாலை போடுவோம், எல்லாம் பண்ணுவோம். ஆனா இது எதுவுமே தெரியாத ஒருத்தன் அம்பேத்கரோட நான் உயர்வானோன்னு நினைச்சுக்கிறான். எந்த அடிப்படையில் அப்படின்னா சாதிகிற அடிப்படையில். அப்ப உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறது. ஒரு ஊரை துப்புரவு செய்யக்கூடிய ஒருவரை நம்ம அவன்னு சொல்லுவோம், ஆனா கோயில்ல மணியாற்ற ஒருத்தரை அவர்னு சொல்லுவோம். நம்ம மொழியில கூட யாருக்கும் சமத்துவத்தையோ சலுகையோ கொடுத்துட மாட்டோம். இது எல்லாமே ரொம்ப தீர்மானகரமான இடங்கள்ல படிநிலைகள்ல நிறுத்தப்பட்டிருக்கு. அப்போ சாதி என்பது வெறுமனே நீங்க தனி நபர்களுக்கு இடையிலான உறவாக புரிந்து கொள்ளாதீர்கள். அது இந்த நாட்டினுடைய இயற்கை வளங்களை யார் எவ்வளவு பயன்படுத்துவது என்கிற உரிமை சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது. யார் யாரை அதிகாரம் செய்வது என்கிற அதிகாரத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது. அப்ப இதில் எல்லாமே ஒரு உடைவு ஏற்படுத்துவதை, ஒரு சமநிலை குலைவதை, அந்த ஸ்ட்ரக்சர் ஆட்டம் காண்பதை எந்த ஒரு சாதியவாதியும் மனமும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அப்படின்னா இதை ஒண்ணுமே பண்ண முடியாதானா? ஒண்ணுமே பண்ண முடியாதெல்லாம் கிடையாது. இது அதனுடைய இறுக்கத்தை வேறு வழி இல்லாமல் தளர்த்தி கொண்டே இருக்கிறது. அதே நேரத்தில் தளர்ச்சியை மேலும் தளர்ந்து விடாமல் தடுப்பதற்கான ஒரு கும்பலின் முயற்சியும் நடந்து கொண்டே இருக்கிறது. அதன் காரணமாகத்தான் இந்த 1-2 காதல் திருமணங்களின் கூட கடுமையான அச்சுறுத்தலின் மூலமாக, உயிர் அழிப்பின் மூலமாக முடிவுக்கு கொண்டு வருவதும், ஒரு கவினை கொன்றால் அடுத்தடுத்த கவின்கள் கவனமாக இருப்பார்கள், அவர்களை கட்டுப்படுத்த முடியும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள். நீங்க நாங்குநேரியில ஒரு மாணவர் தன்னுடைய உடன் படிக்கக்கூடிய மாணவனை வெட்டியதை நீங்கள் கேள்விப்பட்டீர்கள், சின்னதுரைய. நீங்க கவினை சுபாஷினியுடைய தம்பி வெட்டினான் என்பது மட்டும்தான் நாம பேசிட்டு இருக்கோம். ஒரு 2 வருடத்துக்கு முன்பு இசக்கி சங்கர் என்கிற ஒரு வங்கி ஊழியரை அவர் வேறு ஒரு சமூகத்தைச் சேர்ந்த ஒரு பெண்ணை காதலித்தார் என்பதற்காக அந்த பெண்ணினுடைய சகோதரன், 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய சகோதரன்,
தன்னுடைய நண்பர்களோடு சேர்ந்து அந்த இசக்கி சங்கரை வெட்டி கொன்றுவிட்டு கொஞ்சம் கூட பதட்டம் இல்லாமல் பள்ளிக்கூடத்தில் போய் வகுப்பில் அமர்ந்திருக்கிறான். ஒரு 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய பையன் தன் அக்காவை காதலித்தான் என்பதற்காக ஒரு வங்கி ஊழியனை வெட்டி கொன்றுவிட்டு அவனும் அவனுடைய நண்பர்களும் இயல்பு குலையாமல் வெகு சாவகாசமாக வகுப்பறையில் போய் அமர்ந்து பாடம் கேட்கிறார்கள். போலீஸ்காரர்கள் பல பக்கமும் தேடி பார்த்துவிட்டு கடைசியாகத்தான் இந்த பையன் மீது சந்தேகம் வந்து தேடி விசாரித்தால் ஆமாம், இந்த பையனும் அவனுடைய நண்பர்களும் தான் கொண்டிருக்கிறார்கள். ஒரு 10ஆம் வகுப்பு மாணவன் அவனை விட பல வருடங்கள் மூத்தவளான சகோதரியினுடைய மானத்தை காப்பாற்றும் பொறுப்பு தனக்கு இருப்பதாக எப்படி வரித்துக் கொள்ள முடிகிறது என்றால், ஒரு ஆண்மகன் என்றால் அவன் அந்த குடும்பத்தின் மானத்தை காப்பாற்றுவதற்காக எந்த எல்லைக்கும் செல்ல வேண்டும் என்று நமக்கு பயிற்றுவிக்கப்பட்டிருக்கிறது. அப்பா ஒன்றும் நமக்கு டியூஷன் எடுத்துலாம் சொல்லித்தரல, அம்மா நமக்கு வந்து இதை வந்து அன்னாட சொல்லித்தரல. நமக்கு நம்முடைய சுற்று வட்டாரம், நம்முடைய குடும்பம் நமக்கு இப்படியான விஷயங்களை மண்டையில் ஏற்றி வைத்திருக்கிறது. அடிப்படையில் ஒரு பெண் தனக்கு விதிக்கப்பட்ட எல்லையை மீறக்கூடாது. அப்படி மீறினால் மீறிய அந்த பெண்ணை, அவள் மீறுவதற்கு உடந்தையாக இருக்கக்கூடிய ஆணை நீ என்னமும் செய்யலாம் என்கிற மனோபாவம், ஒரு அசட்டு தைரியம் ஆண்களுக்கு ஊட்டி வளர்க்கப்படுகிறது. அதனாலதான் அவன் கத்தி எடுக்கிறான். நீங்கள் கண்ணகி முருகேசன் வழக்கில் நான் நேரடியாக அந்த உண்மை அறியும் குழுவுக்கு போய் பார்த்தேன். அந்த கண்ணகி முருகேசனுடைய அவங்க 2 பேருமே, அவன் ஒரு கெமிக்கல் இன்ஜினியர், அந்த பொண்ணு ஒரு பட்டதாரி. அவங்க 2 பேரும் காதலிக்கிறார்கள், திருமணம் செய்து கொண்டார்கள். இருவரையும் அழைத்து வந்து அங்க நிலக்கரி எடுப்பதற்காக அகழ்ந்து எடுக்கப்பட்ட 100 அடிக்கும் மேல ஆழம் உள்ள ஒரு குழியில் அந்த பையனை தலைகீழா கட்டி இறக்கி அவனிடமிருந்து உண்மையை வரவழைத்து பிறகு இருவருடைய காதிலும் விஷத்தை ஊற்றி, ஏன்னா வாயில ஊத்துறதை விட காதல ஊத்துனா ரொம்ப சயின்டிபிக்கா இருக்காங்க, ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்காங்க. காதுக்குள்ள ஊத்துனா சீக்கிரம் வந்து நரம்பு மண்டலம் செயலுக்கும். இதெல்லாம் எப்படி கண்டுபிடிச்சாங்க தெரியல. இதெல்லாம் ஒரு கொலையில கண்டுபிடிச்சிருக்க முடியாது இல்லையா? இதெல்லாம் பல முறை சோதிச்சு பார்த்து ஒரு டெஸ்டட் இதெல்லாம் சிஸ்டம். எல்லாம் நீங்க ஓசூர்ல நந்தி சுவாதி 2 பேரை வந்து அவங்க 2 பேரையும் கடத்தி கொண்டு போய் கொள்றாங்க. எங்க தெரியுமா? சிமோகாவுக்கு பக்கத்துல ஒரு ஆத்துல ஒரு குறிப்பிட்ட இடத்துல போட்டா பாடிய, அந்த இடத்துல போடுற பாடி வந்து கைக்கு கிடைக்காது. அப்படின்னா அது வந்து திடீர்னு போய் கண்டுபிடிக்க முடியாது. அல்லது சினிமாவில் மாதிரி முதல்ல டம்மியை தூக்கி போட்டு அது கிடைக்கலா கிடைக்கலான்லாம் டெஸ்ட் பண்ண முடியும். பல முறை இந்த மாதிரி பண்ணன யாரையோ தொழில்முறை கொலைகாரர்களை வைத்து இதை செய்திருக்கிறார்கள். ஆனா அவங்க போராத காலம் என்னாச்சுன்னா பாடி கிடைச்சு போச்சு. அது இப்படி நீங்க வந்து நடந்திருக்கக்கூடிய இந்த ஆணவ கொலைகள் இது எல்லாத்தையும் நீங்க கணக்கில் எடுத்தீங்கன்னா, இந்த கொலைகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய உளவியல் நம்பிக்கை, அதன் மீது நாம் தாக்குதல் தொடுக்காமல், அதை எதிர்த்து பிரச்சாரம் செய்யாமல், நாம வந்து வெறுமனே இறந்தவர்களுக்கு இரங்கல் கூட்டம் நடத்துவது, வந்து வத்தி குச்சி கொளுத்துறது, மெழுகுவத்தி பிடிக்கிறது, இதெல்லாம் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அப்புறம் சாதியத்துக்கு எதிராக ஏதாவது பேசணும்னு நினைச்சோம்னா நம்ம உடனே என்ன பண்றோம்னா நேராக தலித்துகள்கிட்ட போறது, போய் அவங்ககிட்ட நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறீர்கள், பெண்கள்கிட்ட போய் ஆமா உங்களுக்கு வந்து ஒடுக்குமுறை இருக்கு, உங்களுக்கு விடுதலை கிடையாது அப்படின்னு பாதிக்கப்பட்டவங்கிட்டே போய் ரொம்ப அப்படியே வந்து கண்ணீர் மல்க பேசி கதறி அழுது கூப்பாடு வைக்கிறது ஒரு பிரயோஜனமும் கிடையாது. எவன் சாதியை ஒரு பெருமிதமாக நம்பிக்கொண்டு, எவன் ஆண் என்கிற ஒரு பாலின அடையாளத்தை பெருமிதமாக கருதி கொண்டு, எவன் ஒருவன் பெண்ணை தனக்கு கீழானவர்களாக கருதுகிறானோ, எவன் இன்னொரு சாதியை தனக்கு கீழானவனாக கருதுகிறானோ, அவனை பிடிச்சி உட்கார வச்சு, உட்கார்றா, எப்படிரா உன் சாதி வசதியான சாதி சொல்றா, சொல்லு, நான் தெரிஞ்சுக்கிறேன். எந்த வகையில் நீ வசந்த சாதி, எந்த வகையில் நீ ஆம்பளைங்கிற முறையில் நீ வந்து என்னோட வந்து மேலானவன் கேட்கணுமா இல்லையா? எவன் கொழுப்பெடுத்து அலையிறானா அவனை விட்டுவிட்டு பாதிக்கப்பட்டவங்களை கூப்பிட்டு வச்சு, அவனே ஏற்கனவே சோகத்தில் அழுதுகிட்டு இருக்கான், அவனை கட்டி பிடிச்சி நம்மளும் சேர்த்து ஐயோ அம்மா ஆத்தாடின்னு கத்துறதுல என்ன இருக்கு? அப்ப பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் சொல்லணுமா? ஆறுதல் சொல்லணும். பாதிக்கப்பட்டவர்களுக்கு சட்ட பாதுகாப்பு வேணுமா? வேணும். பாதிக்கப்பட்டவர்கள் மீண்டும் ஒரு தன்னம்பிக்கையோடு வாழ்வதற்கு தேவையான நிவாரணங்கள் வழங்கப்பட வேண்டுமா? வழங்கப்பட வேண்டும். அதே நேரத்தில் பாதிப்பை உருவாக்குகிறவர்களை ஏன் அந்த மனநிலையோடு தொடர்ந்து இருக்கிறார்கள் என்பதை அட்ரஸ் பண்ண வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு அப்படின்னா சமூக இயக்கங்களுக்கு இருக்கிறது, உங்களை போன்ற ஊடகங்களுக்கு இருக்கிறது. உங்களை போன்ற மாணவர்கள், உங்களுடைய சக மாணவர்கள் நடக்கக்கூடிய உரையாடல்ல என்ன நடக்குது? நீங்க எதை பத்தி பேசிக்கிறீங்க?
உங்களுடைய அன்றாட விவாதங்கள்ல நீங்க சமூகத்தை பற்றிய விவாதங்களுக்கு நீங்கள் எவ்வளவு தூரம் இடமளிக்கிறீர்கள்? இதெல்லாம் தான் நம்ம ஒரு மாற்றத்தை உருவாக்கும். நம்ம கிட்ட தேவைக்கு அதிகமான தகவல்கள் இன்னைக்கு நவீன தகவல் தொழில்நுட்பத்தின் வழியா வந்து சேருது. அருந்ததிராக என்ன சொல்றாங்கன்னா, வாரத்தில் ஒரு நாளைக்கு செல்போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைங்க, இவ்வளவு இன்ஃபர்மேஷன் நமக்கு தேவை கிடையாதுன்றாங்க. யாரு? புக்கர் பரிசு வாங்கின ஒரு எழுத்தாளர் சொல்றாங்க, இவ்வளவு இன்ஃபர்மேஷனை வாங்கி வச்சுக்கிட்டு உங்க மண்டையை லோடு ஏற்றிக்காதீங்கப்பா, கொஞ்சம் ஒரு நாள் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வை, கொஞ்ச நாள் ஃப்ரீயா இரு ஒரு நாளைக்காவது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நம்ம கிட்ட வந்து சேர்ற தகவல் எல்லாம் என்ன மாதிரி தகவல்? ஒரு சாதிக்காக நீ எதை வேணாலும் பண்ணலாம், நீ ஆம்பளங்கிறதுக்காக எதை வேணாலும் பண்ணலாம், இதுதான் நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்காங்க எல்லா இடத்துலையும். நம்முடைய தமிழ் சினிமா கதாநாயகர்கள் அவங்களும் ஆட்டோவும் ஒண்ணுதான். ஆட்டோவுக்கு பின்னாடி எழுதியிருக்கிற ஒரு வாசகமாவது என்னைக்காவது பாலின சமத்துவத்தை நியாயப்படுத்தி பேசியிருக்குமா? சீரும் பாம்பை நம்பினாலும் நம்பு, சிரிக்கும் பெண்ணை நம்பாதே. இதைத்தான் ஆட்டோக்காரர் அவருக்கு தெரிஞ்ச மொழியில் எழுதி வச்சிருக்கிறாரு. இதைத்தான் நம்ம சினிமா கதாநாயகன் வேற வேற மாடுலேஷன்ல பஞ்ச் டைலாக்னு அப்ப வந்து உளறிட்டு இருக்காங்க. இது எல்லாமே ஒரு ஒரு இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு அக்கௌண்டபிலிட்டி நம்ம கொண்டு வரணும். அதுக்கு எதிராக நம்ம பேசணும், பரப்புரை நடத்தணும். ஊடகங்கள் வந்து வரதை பூரா வாங்கி வாங்கி நம்ம தலையில கொட்டுற வந்து அவங்க என்ன வந்து ஜொமேட்டோ பாய்ஸ் மாதிரி இருக்கக்கூடாது. ஊடகங்கள் என்ன இருக்குதோ அது பூரா டெலிவரி போட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. எங்களுக்கு கிராஸ் பண்ணுங்க, ஏன் எதுக்குன்னு கேள்வி கேளுங்க. இந்த நாட்டினுடைய அரசியல் சாசனம் நமக்கு வந்து கருத்துரிமைன்னு ஒன்று வழங்கியிருக்குல்ல, அந்த கருத்துரிமையை நம்ம என்னைக்காவது பயன்படுத்துறோமா? கிடையவே கிடையாது. அப்படியே கொட்டிக்கிட்டே இருக்காங்க நம்ம தலையில, வாங்கிக்கிட்டே இருக்கிறோம். அப்ப இந்த இன்னைக்கு இருக்கிற சூழல்ல நீங்க சாதியத்துக்கு எதிராக பேசுறதா இருந்தா வெறும் சாதியத்துக்கு எதிராக பேச முடியாது. சாதியத்துக்கு எதிராக நீங்கள் பேசுவதா இருந்தால் பாலின சமத்துவத்தை பற்றி நீங்கள் பேச வேண்டும். பாலின சமத்துவத்தை பற்றி பேசும்போது நீங்கள் ஆணாதிக்க சிந்தனை, அந்த ஆணாதிக்க சிந்தனைக்கு பின்னால் இருக்கக்கூடிய மத நம்பிக்கைகள், இது எல்லாத்தையும் நீங்க கேள்வி கேட்க வேண்டியிருக்கும். இதை கேள்வி கேட்கறதா இருந்தா மிக அடிப்படையில குடும்பம் என்கிற நிறுவனத்தை பற்றி உங்களுக்கு ஒரு மறுமதிப்பீடு தேவை. நம்ம குடும்பம், நம்ம குடும்பத்தை பற்றிய பார்வை, குடும்பத்தை பற்றிய இலக்கணம், இதெல்லாமே நமக்கு கேள்விக்குள்ளாகணும். நம்ம குடும்பத்தை பத்தி நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நம்ம குடும்பம் என்பது ரொம்ப, அவங்களாம் ரொம்ப நல்ல குடும்பம்னு சொல்லுவாங்க, அவங்கெல்லாம் ரொம்ப ஹானஸ்டான குடும்பம். அதுக்கு அர்த்தம் என்னன்னா, அந்த குடும்பத்தில் வேறு சாதி கலப்பில்லை என்று அர்த்தம். எங்களை என்ன மானங்கட்ட குடும்பம்னு நினைச்சான்னு ஒருத்தன் கேட்கறானா என்ன அர்த்தம்னா, அவங்க வேற ஜாதிக்காரங்க யாரையாவது அவங்க குடும்பத்தை கல்யாணம் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க மானங்கட்ட குடும்பம் என்று நாம் நினைக்கின்றோம். அப்படி நமக்கு சொல்லப்பட்டிருக்குது. அப்ப நம்ம எல்லாம் வந்து ரொம்ப மானமுள்ள குடும்பஸ்தர்கள். மானமுள்ள குடும்பஸ்தர்களாக இருந்து கொண்டே நம்ம டிபேட்ல கூப்பிட்டாங்கன்றதுக்காக வந்து சாதி ஒழிக்கிறத பத்தி பேசுறதுங்கிறது ஒரு மோசடி. அப்ப நம்ம வந்து நம்ம அப்பா அம்மா கிட்ட போய் ஏன் நம்ம குடும்பம் மானங்கட்ட குடும்பமா இல்லாம இருக்குன்னு கேட்கணும். இல்லைன்னா எப்ப இருந்து மானங்கட்ட குடும்பமா மாறலான்னு நீங்க கேட்கணும். குறைஞ்சபட்சம் மானங்கட்ட குடும்பம்ன்ற முறையை நான் ஸ்டார்ட் பண்ணி வைக்கலாமான்னு நீங்க கேட்கணும். தயவு செஞ்சு மானங்கட்ட குடும்பமாக மாறுவதற்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்குன்னு யோசிங்க. இதுதான் இப்ப நம்ம செய்ய வேண்டியது. இதுதான் நம்ம செய்ய வேண்டியது. இதை செய்யாம நம்ம வந்து சாதியத்தை வந்து ஒழிக்கிறோன்னு பேசுறது இதெல்லாம் வந்து இல்லை. கூடுதலாக இதுல தனிநபர்களுக்கு இருக்கு பொறுப்பு இருக்கிற மாதிரியே, இதை மட்டும் நான் சொல்லி நிறைவு செய்ய நினைக்கிறேன், அரசாங்கத்துக்கு கூடுதலான பொறுப்பு இருக்கு. அரசு என்பது மதச்சார்பற்ற ஒரு அரசாங்கம் நமக்கு இருக்கு, அரசியல் சாசனம் அதை உறுதிப்படுத்துது. ஆனா சாதி சார்பற்ற அரசாங்கமாக நமக்கு இருக்குதா அப்படின்னா கிடையாது. அரசாங்கம் என்பது அதனுடைய ஸ்ட்ரக்சர்லயே சாதி சார்போட இருக்கு. நீங்க நான் சொன்ன பாத்தீங்களா, நம்முடைய வாழ்விடம்னு சொன்னல, ஊர் சேரின்னு சொன்னல, இந்த ஊர் சேரிங்கிறதுல ஊருக்குள் இருக்கக்கூடிய எந்த ஒரு அடிப்படை கட்டுமானமும், ஊருக்குள் இருக்கக்கூடிய எந்த ஒரு பொது வளங்களை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நிறுவனங்களும், அரசு அலுவலகம், கல்வி நிலையம், மருத்துவமனைகள், வங்கிகள், இது எதுவுமே இருக்காது. இந்த காலனி அல்லது சேரி என்று சொல்லக்கூடிய தலித் மக்கள் வசிப்பிடங்களில் இது எதுவுமே இருக்காது. அப்போ ஒரு அரசு ஒரு வளர்ச்சி திட்டத்திற்கு முன்வைக்கிற போது அந்த வளர்ச்சி திட்டம் ஊர் என்பதை மையப்படுத்தி தான் இருக்கிறது. சேரியை மையப்படுத்தி ஒருபோதும் எந்த திட்டத்தையும் வகுப்பதில்லை. அப்போ ஊர் என்பதை பத்தின கற்பிதம் ஒரு சாதியவாதிக்கு என்ன இருக்கிறதோ அதுதான் ஆட்சிக்கு தலைமை இருக்கிறவர்களுக்கும் இருக்கிறது.
நான் சொன்னதுக்காக நீங்க ஏத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க போய் தமிழ்நாடு முழுக்க இல்ல, இந்தியா முழுக்க நீங்க சர்வே பண்ணுங்க. எந்த ஒரு தலித் குடியிருப்பாவது, ஒரு அரசு கலைக்கல்லூரி, ஒரு உயர்நிலை பள்ளி, ஒரு மருத்துவமனை, ஒரு பேருந்து நிலையம், ஒரு வங்கி, ஒரு இன்சூரன்ஸ் அலுவலகம், என்னமாவது ஒண்ணுமே நாங்க டாஸ்மாக் தான் போய் பாருங்க, எதுவுமே இருக்காது. ரேஷன் கடை அதிகபட்சம் இருக்கும், அதிகபட்சம் போனா ரேஷன் கடை இருக்கும். வேறு எந்த ஒரு அரசு நிறுவனமே ஒரு தலித் குடியிருப்புக்குள் இருக்காது அப்படின்னு சொன்னா அரசாங்கமே தன்னை ஊர்க்காரர்களுக்கான அரசாங்கமாக நினைத்துக் கொண்டிருக்கிறது. அது தலித் மக்களை உள்ளடக்கிய ஒரு அரசாங்கமாக தன்னை ஒரு இன்க்ளூசிவா வச்சுக்கிறதுக்கு அதுக்கு டிஃபால்ட்டாக அதுக்கு தெரியாது. ஏன்னா அரசை தலைமை தாங்கி நடத்தக்கூடியவர்கள், அரசை பிரதிநிதித்துவம் செய்வதற்காக தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய பிரதிநிதிகள், இவர்கள் எல்லோருமே சாதிய உளவியலில் இருந்து விடுபடாதவர்களாக இருக்கிறார்கள். சாதிய உளவிலிருந்து விடுபடாத ஒருவரால் சாதி கடந்து யோசிக்க முடியாது, குடிமக்கள் அனைவரையும் சமமாக பார்க்க முடியாது, யாவரும் கேளீர் என்று சொல்ல முடியாது, சேரிகள் ஒளிந்து எல்லாமே ஊர்தான் என்று சொல்ல முடியாது, அல்லது இன்னையிலிருந்து ஊருங்கிற பேரை சேரின்னு மாத்தலாம்னு சொல்ல தெரியாது. இதுதான் யதார்த்தம். இந்த யதார்த்தத்துல கவினுடைய படுகொலை முன்னிறுத்தி நாம சில விஷயங்களை பேசுறதுக்கு வந்திருக்கிற மொழிய, இது நிச்சயமாக கவினை கொலை செய்தவனை மனமாற்றம் செய்வதோ அல்லது இன்னொரு கொலை நடப்பதை தடுப்பதற்கோ இது எந்த வகையிலும் உதவாது. இப்ப இதுல எண்ணிக்கை வர ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குது. கடந்த 4-5 ஆண்டுகள்ல 65 பேர் ஆணவ படுகொலை செய்திருக்கிறார்கள் சொல்றாங்க. அது இல்ல எண்ணிக்கை கூடுது குறையுது. இது எண்ணிக்கை சம்பந்தப்பட்ட பிரச்சனை அல்ல. நாளைக்கே இது 650 கூட மாறலாம். ஏன்னா அப்ப நீங்க கவினை வெட்டினவன் என்ன பண்ணிட்டீங்க, கொண்டு போய் ஜெயில போட்டுருக்கீங்க. அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், அவனை பற்றி வெளி உலகத்துல என்ன புகழ்ந்து பாடிக்கிட்டு இருக்காங்க. சாதியின் மானத்தை காப்பதற்காக, குடும்ப கௌரவத்தை காப்பதற்காக அவன் ஒரு தியாகி. போவன் ஏற்கனவே கோகுல்ராஜை கழுத்தை வெட்டி முண்டம் வேறு தலைவேராக வெட்டி அவனுடைய நாக்கை கூட துண்டித்துருவான். அதாவது கொன்னது மட்டும் இல்ல, கொன்னவன நாக்கை கூட கத்திரிச்சிருக்கிறான். இந்த நாக்கு தானே அங்க ஜாதி பொண்ணுகிட்ட பேசிச்சுன்றதுக்காக. எவ்வளவு குரூரமாக, எவ்வளவு வன்மத்தோட ஒரு கொலை செய்யறதுங்கிறது ஒரு பக்கம், அதுல என்னென்ன குரூரங்கள் வெளிப்பட்டு இருக்குது, அவங்களுடைய குற்ற மனோபாவம் எவ்வளவு தீவிரமா இருக்குன்னு பாருங்க. இப்ப இதையெல்லாம் செய்யறவங்களை நீங்க வரிசைப்படுத்தி கொண்டே நம்ம போக முடியாது. அந்த யுவராஜ் இன்னைக்கு என்ன, அவரு அந்த சாதியினுடைய கௌரவத்தை காப்பதற்காக பெரிய தியாகி. அவருக்கு சிறைக்கு போயிட்டாரு. அவங்க சிறைக்கு போன உடனே அவருடைய இணையர் தலைமையில அவரை மீட்கிறதுக்கான ஒரு பெரிய போராட்டம் நடந்துகிட்டு இருக்குது, நிதி திரட்டல் நடந்துகிட்டு இருக்குது, வழக்கு தொடுக்கிறதுக்கு வேலை நடந்துகிட்டு இருக்கு. இப்ப இவர்கள் எல்லாமே நீங்க ஜெயிலுக்கு போவாங்க, அவங்க மிகப்பெரிய கதாநாயகர்களை போல காட்டப்படுவார்கள். இது போன்ற விஷயங்களை நாம் தயவு செய்து அனுமதிக்க கூடாது. இதை ஒரு மாணவர் சமூகம் இளைஞர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் தங்களுடைய கூடவே இருக்கிற ஒருத்தன் தான் கொலையாளியாகவும் இருக்கிறான்றத கவனமா இருங்க. நீங்கள் உங்களுடைய சுயமாக வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்தால் நீங்களும் கொல்லப்படுவதற்கான சாத்தியத்தோடு கொலைகாரன் உங்கள் தோல் மீது கை போட்டுக் கொண்டு உலாவிக் கொண்டிருக்கிறான். அந்த கொலைகாரன் வேறு யாரும் அல்ல, உங்கள் குடும்பத்தில் ஒருவன், உங்களுடைய ரத்த சொந்தம், உங்களுடைய பெற்றோர், உங்களுடைய சகோதரன், உங்களுடைய சாதிக்காரர்கள், உங்களுடைய உறவினர்கள், உங்கள் ஊர்க்காரர்கள், இவர்கள் தான் உங்களை கொல்வதற்கு காத்திருக்கிறார்கள். ஒருவன் உங்களோடு சேர்ந்து வாழ விரும்புகிறான், உங்களை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் உங்களை கொல்ல நினைக்கிறார்கள். யார் பக்கம் நிற்க வேண்டும் என்பதை நீங்கள் முடிவு செய்ய வேண்டும். நன்றி.